पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 5வது சாப்டர் பகவத்கீதையில கர்மசந்நியாச யோகம். இந்த கடைசியில நேற்றுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அந்த கடைசி ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். அது இந்த 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது 27, 28, 29 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 27வது ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 சாதனைகள் சொல்லிச்சு. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல வந்து பிராணாயாமம் பண்ணணும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம் பண்ணணும், 3வது தாரணா பண்ணணும் அப்படின்னு 3 விஷயங்கள் சொல்லியிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 28வது ஸ்லோகத்துல தியானம் சொல்லியிருக்கணும், தியானத்தை சொல்லலை. டைரக்டா அவர் என்ன பண்ணாரு, நடுவுல எடுத்து 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆரம்பிக்கிறத சொல்லியிருக்கார், மத்தியத்துல சொன்னார், அதுக்கப்புறம் முடிவுல சொல்லியிருக்கார். 6வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோமோ அத ஆதி மத்தியமம் அந்தம் இந்த 3த்தையும் 3 ஸ்லோகங்களா சொல்லியிருக்காரு. அப்ப வரிசையா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ண போறோம், 6வது அத்தியாயத்துல தியானத்தை பார்க்க போறோம். அந்த தியானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், அந்த தியானம் பண்ணதுக்கு பிறகு உண்டாகிற விஷயங்களை சொல்லார். 28வது ஸ்லோகத்தில் யதேந்திரிய மனோபுத்திகி முனிர்மோக்ஷ பராயணாக விகதேச்சா பயக்ரோதோ எஸ்ஸதா முக்த ஏவசகா அப்படின்னு அது சொல்லியிருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சாலும் கூட ஞான நிஷ்டையை அடையிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஞான நிஷ்டைக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இந்த 28வது ஸ்லோகத்துக்கு நம்ம ரெஃபரன்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அத்தியாயத்துல 55 ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு ஞானம் கிடைச்சிரும், ஆனா அந்த ஞானம் நிக்காது. ஓட்ட குடம் எப்பவுமே ரொம்பாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். 5 ஓட்டைகள் இருக்கு நமக்கு, 11 ஓட்டைகள் உள்ளது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நவத்வாரே புரேதைகின் 9 ஓட்டைகள் சொல்லுது. இந்த எல்லா ஓட்டைகளும் ஞானத்தை உள்ள போட்டோம்னா தண்ணி மாதிரி ஓட்டைகள் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஓப்பனா இருந்துச்சுன்னா போயிடும், பைப்பை அடைக்கணும். அப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 28வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையறதுக்காக யதேந்திரிய மனோபுத்தி, இந்திரியங்கள் மனசு புத்தி இந்த 3 கண்ட்ரோல்ல இருக்கணும் ஒரு சாதனம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி லட்சியம் என்னவா இருக்கணும், மோட்சபராயணமா இருக்கணும், முனிவனா இருக்கணும், மனனம் பண்றவனா இருக்கணும். எந்த விஷயத்த மனனம் பண்ணணும், ஆத்ம விஷயத்த. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆசிரமம் வச்சிருக்கோம் அப்படின்னா சிந்தனை எல்லாம் ஆத்மாவை பத்தி சிந்தனை வராது. அதனால்தான் சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறுமனே ஆத்மாவை தியானம் பண்றவனா முனிவன் இருக்கணும், மனனம் பண்றவனா இருக்கணும். லட்சியம் என்னவா இருக்கணும், இந்த லோகத்துல எதையும் அடையறதுக்காக லட்சியம் இருக்கவே கூடாது. இதான் லாஸ்ட், மோட்சம் அடையணும், இது மட்டும்தான் கோல். முனிர் மோக்ஷ பராயணாக அப்படி இருந்துகிட்டு விகதேச்சா பயக்ரோதக 3வது கண்டிஷன் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா பயம், இச்சா, குரோதம் இது எதுவுமே வந்து இல்லாதவனா நல்லா மனனம் பண்ண இது எல்லாம் நீங்கி போயிடும். அப்படிப்பட்டவனா இருந்துகிட்டு இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் முக்தியில தான் இருக்கான், முக்தியையே அடைவான் அப்படின்னு அங்க 28வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 2வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் இருக்கு. பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே அப்படின்னு 2வது சாப்டர்ல இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காமங்களும் வந்து பாத்தீங்கன்னா எவனை விட்டு வெளியேறி விட்டதோ. எப்படி வெளியேறும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, திரும்ப 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 இந்த வேதாந்தத்தை என்ன பண்ணணும், நல்லா மனனப்பூர்வமா நல்லா வந்து நிவிருத்தி மார்க்கத்துல பாடம் கேட்கணும். இது எல்லாம் பிளஸ்ஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க பிளஸ்ஸா பார்க்க பார்க்க பார்க்க
இதை அடையணும்ன்ற எண்ணம் வரும். இது எல்லாம் பொய்ன்னு பார்த்தாதான் நிவிருத்தி வரும். இதான் நிவிருத்தி சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வைராக்கியம், ஞான வைராக்கியம். வைராக்கியம் எப்படி வரும் அப்படின்னா, இது பொய், இது திருஷ்யம், நான் பார்க்கிறவன் அப்படின்னு இருந்துகிட்டு இந்த மொத்த லோகத்தையும் பாத்தீங்கன்னா வெறும் காட்சிகளா பார்க்கிற ஆரம்பிக்கணும். அப்ப இச்சை வராது, குரோதம் வராது, எதையும் அடையணும்ன்ற ஆசை வராது, பயம் இருக்குமான பயம் இருக்காது. இந்த தேகமே எனக்கு ஆப்ஜெக்டா போயிடும். இதான் மனநம்னு பேர். இந்த மனநத்தினாலேயே எல்லாத்தையும் விடுறது. எல்லாத்தையும் சத்தியம்னு வச்சுக்கிட்டு உங்களால ஆசைப்படாம இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் சத்தியம்னு வச்சுக்கிட்டு பயம் போகவே போகாது. இது எல்லாம் சத்தியம்னு நினைச்சோம் அப்படின்னா குரோதம் கண்டிப்பா வரதான் செய்யும். அப்ப எதா இருந்தாலும் ஒரே டோஸ் தான் பண்ணணும். இது எல்லாமே பொய், காட்சி, இதெல்லாம் தெரிகிற காட்சிகள் அப்படின்னு நல்ல மனநம் அதிகமாகும். அப்படி ஆன மாத்திரத்துல தான் பாத்தீங்கன்னா பிரஜகாதி யதா காமான், எப்பொழுது இவனுடைய உள்ளத்திலிருந்து எல்லா காமங்களும் வெளியேறி விட்டதோ, சர்வானு காமான், எல்லா காமங்களும் போச்சோ. ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா நீ ஜீவிக்கிறதுல கூட உங்களுக்கு ஆசை இல்லாம போயிடும். ஏன்னா ஜீவிக்கிறது கூட எது, இந்த தேகம் தான். நான் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல கூட பாத்தீங்கன்னா ஆகாங்ஷா வேணாம், அப்படின்ற எதிர்பார்ப்பு வேணாம். இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும் சாமி, சரீரம் தானே, அது கர்மத்துல வந்தது, கர்மத்துல போயிடும். கர்மம் முடிஞ்சு போச்சுன்னா போகும். அதுல கூட ஆசை இல்லாமல் எவன் இருக்கானோ, ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, வெளியில இருக்கிற விஷயங்கள்ல ரம்மிக்கல. அவன் பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே தான் ரம்மிக்கிறான், ரொம்ப சுகமா இருக்கான். அப்படிப்பட்டவனா இருக்கிறவன் ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு 2:55 சொல்லுது. அப்புறம் 2:58 பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு இருக்கு. யாருக்கு சுவாமி இந்த ஞானம் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும், நிலை பெற முடியும், நிஷ்டையா மாறும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு. எப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஆமையானது, டாட்டாய்ஸ் இருக்குல்ல ஆமை, ஏதாவது ஒரு களை தூக்கி போட்டீங்க அப்படின்னா, ஏதோ சத்துருக்கள் வருது அப்படின்னா டக்குன்னு அது முன்னாடி 2 காலு, பின்னாடி 2 காலு, நடுவுல பாத்தீங்கன்னா தலை, மொத்தம் 5 ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் அந்த ஓட்டுக்கு வெளியில இருக்கும். யாராவது எதிரிகள் வராங்கன்னு தெரிஞ்சா டக்குன்னு எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு அந்த ஓட்டுக்குள்ளார போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவனுடைய 5 இந்திரியங்களும், ஞானேந்திரியங்கள் 5ம் என்ன ஆகுது, விஷயங்கள்ல இருந்து நல்லா சம்ஹரணமாகுதோ, நன்றாக ஒடுங்கி விடுகிறதோ. இந்திரிய நிகிரகம் கண்டிப்பா இருக்கணும். இந்திரிய நிகிரகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஞானம் நிலை பெறவே பெறாது. புரிஞ்சுக்கலாம், ஆனா அது பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ எவனுடைய பிரஜா நிலை பெறும், எவனுடைய ஞானம் நிலை பெறும், எவன் ஆமை போல பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களையும் அடக்கிறான். எப்படி அடக்கிறது சுவாமி? நீங்க தனித்தனியான ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்தை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசத்தை பண்ணுங்க. கூட தத்துவ விசாரத்தை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பொய்ன்னு ஒரு குருநாதரோட வச்சனத்தை காதல கேட்டுக்கிட்டே இருங்க போதும். இந்த 3த்தையும் சைமல்டேனியஸா பண்ணும்போது ஜீவன் முக்தி விவேகத்தை வித்யாராணி சுவாமிகள் சொல்ற. இந்த 3 சாதனங்களையும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணணும். ராமரும் பாத்தீங்கன்னா அதான் சொல்ற, தத்துவ விசாரம் பண்ணணும், கூட பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏக தத்துவ அபியாசம். இந்த 3த்தை மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். இந்த 3த்தை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது இந்திரியங்களும் மனசும் சஞ்சலம் இல்லாம போயிட்டா ஆயிடும். தனித்தனியா ஒர்க் அவுட்லாம் பண்ண வேணாம். அது வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் இந்த 3ம் பார்த்தும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்லுது 61, 2:61. தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. 2:61 ரொம்ப அருமையா சொல்லுது. தானி சர்வாணி சையம்ய, இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, இந்த 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்தக்கரணம், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வசப்படுத்தி என்ன பண்ணும், யுக்த ஆசீத மத்பர, சமாதியில் பாத்தீங்கன்னா ஒருத்தன் அமரட்டும். அதுக்கு பேர் தான் சமாதி, வேற எதுவும் இல்லை. சமாதின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான்ல நிக்கிறது மட்டும்தான் சமாதி. அவ்வாறு எவன் பண்றானோ, வசேகி எஸ்யேந்திரியானி, எவனுடைய இந்திரியங்கள் வசப்பட்டதா இருக்கோ,
இந்திரியங்கள் வசப்பட்டுச்சு அப்படின்னா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவானது, நாலேஜ் ஆனது வசப்படும், நிலை பெறும். அப்ப இந்திரியம் வசப்படலை அப்படின்னா மனசு வசப்படாது, மனசு வசப்படலைன்னா புத்தி வசப்படாது, புத்தி வசப்படலைன்னா வாசனைகள் சித்தத்துல கிளர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆத்மாவை அறியவே முடியாது. அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை அடக்கியவன் தான் ஞானத்தை அடைய முடியும். அதுலயும் தெளிவா சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 68 2:68 2:68 சொல்லுது ஒரு கண்டிஷன் வந்து ஆச்சாரியார் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆதேசம் சொல்ற, உபதேசம் பண்ற. தஸ்மாத் யஸ்ய மகாபாஹு நிக்ரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தஸ்மாத் ஆகையினால். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்போ நல்லா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணதுக்கு பிறகு ஞான நிஷ்டையை அடையணும்னு உங்களுக்கு ஆசை வரும்போது இந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும். யாரு ஞான நிஷ்டையை அடைய விரும்புறோமோ, ஆகையினால் அர்ஜுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்ய மகாபாகோ, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியாணி சர்வசக நிகிரகிதானி, இந்த இந்திரியங்கள்லாம் எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் வெளியில போயிட்டே இருந்துச்சு, அப்படி போயிட்டு இருக்க இந்திரியங்கள் எல்லாம் எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசப்பட்டு நிகிரகமாகுதோ, நிரோதமாகுதோ, இந்திரிய விஷயங்கள்ல போகக்கூடிய இந்திரியங்கள் வசப்படுதோ, அவனுடைய அறிவானது என்ன பண்ணும், நிலை பெறும். தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு 68 சொல்லி முடிக்கிறார். இது போதும். 2:55 2:58 2:61 2:68 இத சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த இந்திரிய நிகிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயம்தான் பிராணாயாமம். அப்புறம் மனசோட நிகிரகம் பண்றதுக்கு என்னது அப்படின்னா பிராணாயாமமே மனசோட சஞ்சலத்தையும் நிப்பாட்டும். பிராணாயாமம் 2 ஆக்ஷன் பண்ணும். பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கும் பெட்ரோல் பிராணன் தான், மனசுக்கும் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சித்தஸ்பந்தனம் எப்ப நடக்கும், பிராணஸ்பந்தனம் நடந்தா சித்தஸ்பந்தனம் நடக்கும். மனசு எப்ப சுவாமி அசையும் அப்படின்னா இந்த பிராணன் அசைஞ்சா மனசு அசையும், மனசு அசைஞ்சா பிராணன் அசையும். அப்ப நம்ம பிராணனோட அசைவை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றோம் அப்படின்னா மனசும் சாந்தமாகும். அப்ப பிராணாயாமத்தினால இந்திரியங்களும் மனசும் வசப்படும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போறோம், புத்தி. புத்தியில நிறைய பிளான் வச்சிருப்போமா, அடுத்த மாசம் இதை பண்ணணும், அடுத்த வருஷம் இதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், நிறைய சங்கல்பங்களை பீஜமா வச்சிருக்கோம், விதை போட்டு வச்சிருக்கோம். அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முளைக்கிறது வந்து அதான் ஜென்மம்னு பேரு. ஒரே ஜென்மத்துல எல்லாமே முளைச்சிடாது. நம்ம போட்ட சங்கல்பங்கள் அனந்த கோட்டி ஜென்மங்களாவும் சங்கல்பத்தை போட்டு வச்சிருக்கோம். இந்த ஜென்மத்திலேயே நிறைய சங்கல்பங்களை விதைச்சு வச்சிருக்கோம். சங்கல்பம் தான் விதை. அதை நீக்கிறதுக்காக என்ன பண்ணணும் சொல்லப்போற கீதால அடுத்த சாப்டர்ல சொல்லப்போற. சங்கல்ப பிரபவான் காமான் சர்வான் தியக்வா அசேஷதா சொல்லப்போற பின்னாடி. சங்கல்பங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ண. ஏன் சுவாமி அப்படின்னா சங்கல்பத்துல இருந்து தான் ஆசையே உண்டாகுது. மனசோட சலனம் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்துல இருந்து உண்டாகுது. அப்ப சங்கல்பத்தை நிர்மூலம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மனசு வந்து சஞ்சலம் இல்லாம இருக்கும், ரொம்ப குவைட்டா இருக்கும். எந்த விஷயமும் இல்லை அப்படின்னா மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும். அப்ப சங்கல்பத்தை தியாகம் பண்றதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் ஏக தத்துவ அபியாசம். நல்ல ஓங்கார ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உபசம மந்திரம்னு பேரு, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ற மந்திரம். அந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா அபியாசம் பண்ண 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 சங்கல்பங்கள் எல்லாம் பரித்தியாகமாகும். இதுக்கப்புறம் 3ஆவதா இருக்கிறது என்ன சுவாமி, சித்தம்னு ஒண்ணு இருக்கு சுவாமி, ரெக்கார்டர். அந்த ரெக்கார்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. கோடிக்கணக்கான ஜென்மங்களை சம்பாதிச்ச வாசனைகள் எல்லாம் அந்த சித்தத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுதான் ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப சித்தத்தை நாசம் பண்றது எப்படி சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை நாசம் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம வேதாந்த சிரவணம் பண்றோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த இந்திரியங்களை அடக்கிறதுக்கு வேதாந்தம் இல்லை, மனசை அடக்கிறதுக்கு வேதாந்தம் இல்லை, புத்தியில இருக்கிற சங்கல்பங்களை தியாகம் பண்றதுக்கும் வந்து வேதாந்தம் இல்லை. வேதாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த பீஜம், இந்த சம்சாரத்துக்கு பீஜம் இந்த சித்தம்னு சொல்லக்கூடிய இந்த ரெக்கார்டர். இதை நாசம் பண்றது ஒரே ஒரு மெத்தட் தான் முடியும், மித்தியாத்வ நிச்சயத்தினால மட்டும்தான் முடியும். மித்தியான என்னது, இது பொய் இது பொய் இது பொய், எல்லாத்தையும் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் மாத்திரம் சத்தியம்.
தான் மாத்திரம் சத்தியம்னு தன்னை பிடிச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் பொய்ன்னு நீங்க நிச்சயம் ஆக 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 அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல உங்க சொரூபத்துல நிக்க முடியும். இந்த சித்தமானது நஷ்டமாயி போயிடும். ஞானத்தினால, ஞான அக்னியினால அந்த பீஜம் வறுக்கப்பட்டதாயிடும். உங்களுக்கு கருமமும் வாசனைகளும் அந்த சித்தத்துலதான் இருக்கு. கருமமும் வாசனைகளும் மொத்தமா நிர்மூலமாகிறது தத்துவ விசாரத்தினால மட்டும்தான் முடியும். அப்ப இது இந்த சைமல்டேனியஸா இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் என்ன பண்றார், ஜீவன் முக்தி விவேகத்துல சொல்றார். சைமல்டேனியஸா இதை பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல தத்துவ விசாரம் பண்றாங்க, ஆனா சாதனைகள் இல்லாம போகுது. சில இடத்துல சாதனைகள் பண்றாங்க, தத்துவ விசாரம் இல்லாம போகுது. ஜக்கி வாசுதேவ்கிட்ட போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சத்குரு ஈஷாக்கு போனீங்க அப்படின்னா நல்ல அபியாசிகள்லாம் இருக்காங்க. ஒரு பக்கம் அபியாசம் இருக்கு, ஆனா தத்துவ விசாரம் பாத்தீங்கன்னா அங்க இல்லாம போச்சு. நிறைய இடத்துல வேதாந்த விசாரம் நடக்குது, ஆனா பாத்தீங்கன்னா அபியாசம் இல்லாம போச்சு. அப்போ வித்யாரண்ய சுவாமிகள் பாக்குறாரு, என்ன பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தப்புப்பா. எப்படி ஒரு சந்தியாவந்தனத்துக்கு கர்மா பண்றோமோ அப்போ நித்திய கர்ம அனுஷ்டானத்துல ஒரு 23 ஸ்டெப்ஸ் இருக்கு. கூட குறைய இருக்கும் ஒவ்வொரு வேதத்திலையும். மொத்தம் 23 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல 18வது ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம்னு சொல்லப்பட்டிருக்கு. 18வது ஸ்டெப். அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா யாராவது காயத்ரி ஜபம் பண்றானா பிரயோஜனம் இருக்குமானா இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கத்தை விட்டுட்டு பண்ணினீங்கன்னா பலன் கிடைக்காது. அப்ப பூரணமா சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்பதான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தத்துவ விசாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பலன் கிடைக்காது. மனோநாசத்துக்கும் காரியம் பண்ணணும், சங்கல்ப நாசத்துக்கும் காரியம் பண்ணணும். அப்படி காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா பூரணமான மோட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப இதை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா தியானம் எப்படி சுவாமி நடக்கணும், எந்த தியானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அத்தியாயத்துல தியானத்தை பத்தி ஆச்சாரியர் 6, 25, 26, 27, 28, 29 வரிசையா பாத்தீங்கன்னா தியானத்தோட பலனும் சொல்லப்பட்டிருக்கு. க்ஷணை க்ஷணை ருபரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வான கிஞ்சிதபி சிந்தையேத். இதுதான் தியானம். 25, 6, 25 தியானம் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம எங்க பார்த்திருக்கோம், பிராணாயாமம் பார்த்தோம், பிரத்யாகாரம் பார்த்தோம், தாரணா பார்த்தோம். தாரணைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தியானம் வரணும். தியானம் எப்போ சுவாமி நடக்கும், தியானம் எதை பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா சொல்றார், க்ஷணை க்ஷணைஹி உபரமே. இந்த மனசையும் புத்தியையும் மெதுவா 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 கண்ட்ரோல் பண்ணணும். ஹட்டம் பிடிச்சிங்க அப்படின்னா திமிரிக்கிட்டு உங்களை கவுத்துட்டு போயிடும். அதனால ரொம்ப கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நித்தியம் அதுக்கான காரியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மெதுவா 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 இந்த மனசும் புத்தியும் இந்திரியங்களும் அடங்க ஆரம்பிக்கும். அடங்க ஆரம்பிச்சோன்னு இந்த மனசை என்ன பண்ணணும், சதா காலமும் ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது. வெறும் அகம் 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 அகம்னு ஸ்புரணம். அந்த ஸ்புரணத்திலேயே மனசை நிப்பாட்டி பாத்தீங்கன்னா கிஞ்சிதபி சிந்தையே, வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காதே அப்படின்ற, சிந்திக்க கூடாது அப்படின்ற. இதான் தியானம். இதை அப்ரோக்ஷானுபூத்தியில பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். அப்ரோக்ஷானுபூத்தியில தியானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது சொல்லும்போது சொல்றார், பிரம்மைவாகமஸ்மீதி சத்விருத்தியா நிராலம்பதையா ஸ்திதி. ரொம்ப முக்கியமானது. தியானம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தியானமும் லௌகிகத்துல பார்க்கக்கூடிய தியானத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லௌகிகத்துல பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்கள் ஏதாவது ஒன்னோட சேர்ந்துதான் தியானம் நடக்கும். வேதாந்த சிரவணம் மனனத்துக்கு பிறகு, மனனத்தினால எல்லாத்தையும் பொய்ன்னு நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் என்ன கிடைக்கும், வெறும் ஸ்புரணம் மட்டும் கிடைக்கும். அந்த ஸ்புரணத்துல நிக்கணும். எப்படிப்பட்ட ஸ்புரணம், அகம் பிரம்மைவாகம் அஸ்மீதி, பிரம்மைவ அஸ்மீதி, பிரம்மைவாஸ்மீதி, நான் பிரம்மமா இருக்கேன். வெறும் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த கான்சியஸ்னஸ் நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சத்விருத்தியா, வெறும் எக்ஸிஸ்டன்ஸா, வெறும் எக்ஸிஸ்டன்ஸ், வேற எதுவுமே இருக்காது. அப்ப மெடிடேஷன் ஆத்ம தியானம்ன்றதுக்கு அர்த்தம் எதையோ சிந்தனை பண்றது இல்லை. ஆத்ம தியானம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் எக்ஸிஸ்டா இருக்கிறது, வெறும் இருப்பா இருக்கிறது. பி, ஜஸ்ட் பி, அவ்வளவுதான். அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நிராலம்பதையா ஸ்திதிகி, எந்த விஷயத்தையும், ஆலம்பனம்னா பற்றுதல்னு அர்த்தம். இந்த மனசு
எந்த ஒரு நாமத்தையும் எந்த ஒரு ரூபத்தையும் எதையும் பற்றாமல் வெறும் நிராலம்பதையா அப்படின்னு அர்த்தம். நிராலம்பனம் அப்படின்னா எதையும் பற்றாமல் மனசு தான் தானா சொஸ்தமா நிக்கிறதுக்கு பேரு நிராலம்ப ஸ்திதின்னு பேரு. அதுலயே நிக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் தியான சப்தேன விக்யாதா. தியானம்ன்ற சப்தத்தினால அந்த ஆத்ம தியானம் இப்படிதான் சொல்லப்படுது, பரமானந்த தாயினி. இதுல நிக்க நிக்க என்ன கிடைக்கும் சுவாமி? மோட்சம்னு சொல்லக்கூடிய பரமானந்தத்தை தரக்கூடியது இந்த தியானம். அப்ப தியானம்ன்றது இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கணும் சத்விருத்தி. வெறுமனை இருப்பா இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதையும் பற்றாமல் இருக்கிறது, எதையும் பிடிச்சுக்காம இருக்கிறது மனசு. வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது, வெறும் பிரகாச மாத்திரமா இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா அந்த ஸ்திதிக்கு பேர் தான் தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமாதினா என்ன சுவாமி அப்படின்னு வரும்போது அபரோக்ஷானுபூத்தியில பாத்தீங்கன்னா 123 தியானம், அபரோக்ஷானுபூத்தி 124 பாத்தீங்கன்னா சமாதி. சமாதின்றது என்னது? தியானத்தோட அட்வான்ஸ் ஆகும்போது அது சமாதியா மாறுது. அஷ்டாங்க யோகத்துல தாரண தியான சமாதி 3 பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம். தாரண பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியானம், அதுக்கப்புறம் சமாதி. சமாதினா என்ன சுவாமி அப்படின்னா நிர்விகாரத்தையா விருத்தியா, நிர்விகாரத்தையா விருத்தியா பிரம்மாகாரத்தையா புனக விருத்தி விஸ்மரணம் சம்யக் சமாதி ஞான சஞ்ஞகா. ஒரு அருமையான ஸ்லோகத்தை சங்கரர் பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூத்தியில சொல்றார். நிர்விகாரத்தையா விருத்தி, அந்த விருத்தி எப்படி இருக்கணும் சுவாமி? அந்த விருத்தி பாத்தீங்கன்னா எதையாவது நிதித்தியாசனம் சொல்லிட்டு நான் பஞ்சதசிய நிதித்தியாசனம் பண்றேன், நான் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சுவாமி வந்தார், சாமி நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு. என்ன நிதித்தியாசனம் பண்ற அப்படின்னா பஞ்சதசிய நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. ஐயோ தலையா அடிச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு அர்த்தம் அது இல்ல, மனனம் பண்றேன்னு சொல்லுங்க. ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கிட்டு மனனம் பண்றேன் சுவாமின்னு சொன்னா கரெக்ட். பஞ்சதசியை எடுத்து வச்சுக்கிட்டு பஞ்சதசி ஸ்லோகங்கள்லாம் மனனம் பண்றேன் கரெக்ட். நிதித்தியாசனம் இல்ல. நிதித்தியாசனத்துல கிரந்தம் இருக்கக்கூடாது. தியானத்திலேயே பாத்தீங்கன்னா எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது, எந்த ஒன்றையும் சிந்திக்க கூடாது. அதான் தியானத்தோட கான்செப்டே. ஆத்ம தியானத்துல மனசு எதையுமே இது பண்ணக்கூடாது. அதுக்காக தியானத்தோட லட்சணம் சொல்லியிருக்கேன், நிராலம்பதையா ஸ்திதிக்குன்னு சொல்லியிருக்கோம். எதைக்குமே பிடிக்காம, எந்த சப்தங்களையும் பிடிக்காம ஸ்புரண மாத்திரமா நிக்கிறது. அதேதான் சமாதியிலேயே சொல்லுது. என்னன்னா நிர்விகாரத்தையா விருத்தியா, விகாரமே இல்லாத விருத்தி. அந்த விருத்தி எப்படி இருக்கும்? அகமகம்ன்ற ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது. அதுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் இல்லை. ஒரே மாதிரியான தாட். என்ன தாட்? அகம் பிரம்மாஸ்மின்றது மட்டும் ஸ்புரணமா போகும். அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு எண்ணமும் இருக்காது. வெறும் ஸ்புரண மாத்திரம், பிரகாசம் அது மட்டும் இருக்கிறது, இருப்பு மாத்திரமா இருக்கிறது. பிரம்மாகாரத்தையா புனக, அது எப்போ பாத்தீங்கன்னா கண்டித்தம் இல்லாம தொடர்ந்து அந்த நான்லயே நிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பிரம்மாகார விருத்தின்னு பேர். அதுல பாத்தீங்கன்னா விருத்தி விஸ்மரணம் சம்யக்கு, மெதுவா மெதுவா அந்த நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற ஒரு விருத்தியை நம்ம தியானத்துல பண்ணிருப்போம். அந்த விருத்தியும் என்ன ஆயிடும்? நான் பிரம்மமா இருக்கேன்ற விருத்தியும் விஸ்மரணம் ஆயிடுச்சுன்னா, மறந்து போச்சு அப்படின்னா வெறும் இருப்பு மட்டும், எக்ஸிஸ்ட் மட்டும் மிச்சம் இருக்கும். வெறும் எக்ஸிஸ்டன்ஸா மட்டும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் சமாதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப சமாதி அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். இதைதான் பாத்தீங்கன்னா கீதால 25, 26, 27 இதெல்லாம் சொல்ல போறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சமாதியோட இது என்ன சுவாமி, பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்ம இப்போ 5வது அத்தியாயத்துல லாஸ்ட் ஸ்லோகம் 29வது ஸ்லோகம் இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா சமாதியோட பிரயோஜனத்தையும் சமாதி பண்ற மெத்தடையும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை எப்படி பாவிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக தான் 29வது ஸ்லோகம் நமக்கு சொல்லியிருக்கு. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. ஈஸ்வரனை தியானம் பண்றோம் அப்படின்னா சகுண தியானம் நிர்குண தியானம்னு 2ஆ நம்ம பிரிச்சிருக்கோம். சகுண தியானத்தை பத்தி 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகம் வரைக்கும் பார்க்க போறோம். ஆனா 6வது அத்தியாயத்துல பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிர்குண தியானம்.
ஈஸ்வரனோட நிர்குண ஸ்வரூபத்தை தியானம் பண்றது. சரி, நிர்குணம்ன்றத தியானம் பண்றோமே, அது நிர்குணம் வேற ஆளு, சகுனம் வேற ஆளா? என்ற கூட பழகிட்டு இருந்த 2-3 சாதுக்கள் என்கிட்ட பாடம் படிச்சவங்க இருக்காங்க. அவங்க எப்போது பக்திய பேசினாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இந்த பக்தியை கிராஸ் பண்ணாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹை ஜம்ப் பண்ணி நிறைய பேர் என்ன பண்றாங்க, பக்தி கர்மம் இல்லாம பக்தி இல்லாம டைரக்டா பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கெல்லாம் பக்தின்றது ரொம்ப கீழானதா தெரியுது. ஆனா ஆச்சாரியாரோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, மொத்த வேதாந்தத்தோட சித்தாந்தம், நம்மளுடைய சனாதன தர்மத்தோட சித்தாந்தம், ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே. உபனிஷத் சொல்லுது, ஈஸ்வரனுக்கு 2 ரூபம். என்ன ரூபம்? ஒரே ஈஸ்வரனுக்கு 2 ஃபார்ம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சோபாதிக்கம், நிருபாதிக்கம். ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா சோபாதிக்கம்னா உபாதியோடு கூடி, மாயா உபாதி நம்ம சொல்றோம். ஒரு சுத்தமான பிரம்ம தத்துவம் மாயைன்ற உபாதியோடு சேர்ந்து இருக்கும் போது அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் வந்துருது. நாம ரூப குணங்களோடு சேர்ந்து அவர் என்ன பண்றார், பஞ்ச கிருத்தியம் பண்றார். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், நிகிரகம், அனுகிரகம் அப்படின்னு 5 காரியங்களை பாத்தீங்கன்னா அந்த மாயையோடு சேர்ந்து, அந்த பிரம்மம் தான் மாயையோடு சேர்ந்து சகுன ஈஸ்வரனா இருந்துகிட்டு பண்ணுது. அதே அந்த இதெல்லாம் நம்மளுடைய மாயைன்றதே வாஸ்தவத்துல இல்ல, மயக்கம் தானே. எப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நான் நாம ரூப குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு எனக்கு ஒரு ஞானம் உண்டாகுதோ, என்னை பத்தி குருநாதர் மூலமா இந்த சாஸ்திரங்களை படிக்க படிக்க, நான் இந்த தேகம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, நான் வெறும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எனக்கு ஆத்ம தத்துவமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு எப்ப எனக்கு தெரியுதோ, அந்த சமயத்துல ஈஸ்வரனோட நாம ரூபங்களும் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அப்ப நான் இந்த தேகத்தை நான் அப்படின்னு நாம ரூபத்தை நான் நினைக்கிற வரைக்கும் இதை கிரியேட் பண்ண ஒரு ஈஸ்வரனுக்கும் நாம ரூபம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஈஸ்வரன் எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா, உங்களுடைய தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் சகுனமா தான் இருப்பார். அதனாலதான் மனன காலத்துல தான் நம்ம என்ன பண்றோம், மனனம் பண்ண 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 வாஸ்தவத்துல ஈஸ்வரனா இருக்கட்டும் இல்ல எனக்கா இருக்கட்டும், வாஸ்தவத்துல இந்த நாமரூபம் எதுவுமே சத்தியம் இல்லை, இதெல்லாம் ஆபாசிக்குது, தோன்றுது. இருக்கிறது ஒரே தத்துவம் தான், அது நிர்குண நிராகாரமா இருக்கு, அகம் அகம்னு இருக்கு, அதுதான் பிரம்ம தத்துவம்னு ஒருத்தன் அறியறான் அப்படின்னா, அப்ப ஈஸ்வரனுக்கும் நாமரூபம் இல்லாம போயிடும். அப்போ நாமரூபம் எதுக்கு நம்ம கொடுத்து உபாசனை பண்ணமோ அதே சகுண ஈஸ்வரன் தான். அவரோட ஒரிஜினல் ரூபம் என்னது, நிர்குணம். அப்ப அந்த நிர்குணத்தை பாத்தீங்கன்னா சகுனத்திலிருந்து தான் நிர்குணம் போறோம். சகுனமும் நிர்குணமும் மாயை சேர்த்தா சகுனம், மாயையை விளக்கணும் அப்படின்னா நிர்குணம். இத பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள்ல, பகவத்கீதையில நிறைய ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்ற. நான் இதுவா ஒவ்வொன்னா சொல்றேன். 9:29 முக்கியமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 9:29. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது 9வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் சொல்லுது, சமோகம் சர்வபூதேஷு. சமோகம் சர்வபூதேஷு. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? வேதாந்தம் படிக்கிறவங்க பேதம் பார்க்கவே பார்க்காதீங்க, எல்லாம் வேஷம், வெளியில இருக்கிறதெல்லாம் வேஷம். நேற்று பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாட்டி ஒண்ணு வரும், நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் அழுக்கா தான் வரும். நான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டியோட கையை பிடிச்சுக்கிட்டு என்ன என்ன அப்படின்னு பக்கத்துல இருந்து பேசுறேன். ஸ்மெல் தான் வரும். பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க வஸ்திரங்கள் துவைச்சாங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது, எல்லாம் வேஷம் தானே. உடனே பாத்தீங்கன்னா நான் அங்க ஒருத்தர் பக்கத்துல எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. அவர் சொல்றாரு, சுவாமி அவங்கள டச் பண்ணாதீங்க சுவாமி, அவங்கள குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆத்மாக்கு ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா குடியல் இருக்கா? ஆத்மா நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம். இந்த தேகத்துல அபிமானம் பட்டுக்கிட்டு நான் உயர்ந்தவன், இது அழுக்கானது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலத்துல ஊறிக்கிட்டு இருக்கிற அந்த புழுலையும் அந்த பகவான் தான் இருக்க. ரொம்ப உத்தமமான பிறவிகளா இருக்கட்டும், ரொம்ப கீழான பிறவிகளா இருக்கட்டும், நம்ம சொல்ற பேதங்கள் எல்லாம் வாஸ்தவத்துல வெறும் வேஷம், மேல போட்டிருக்க வேஷம், அதுவும் பொய்யானது, உண்மை கூட இல்லை. அப்ப ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா, சமோகம் சர்வபூதேஷு. ஈஸ்வரன் சொல்றார் 9வது அத்தியாயத்துல, நான் எல்லா ஜீவராசிகள்லயும் ஈக்குவலா இருக்கேன். எப்படி? சச்சிதானந்தம் அப்படி இருக்க. நமே துவேஷியோஸ்தி ந பிரியா.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரிடத்துலயும் கோபமும் இல்லை, எனக்கு யாரும் பிரியமானவனும் இல்லை. ஏன்னா எனக்கு மேல இருக்கிறது எல்லாம் வேஷம். பகவானுக்கு தெரியும்ல, இது எல்லாம் வேஷம். நான் தான் ஒரே ஆள் தான், எல்லா ஜீவராகலாவும் நான் தான் வேஷம் போட்டிருக்கேன். அப்ப எல்லா ஜீவர்களுக்குள்ளாரையும் பரமாத்மா சமமா இருக்கார். ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா, இந்த விதமா எவர்கள் என்னை பக்தி பண்றாங்களோ, மயிதே தேசு சாப்பியகம், நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன், அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். இதான் பக்தி. வேதாந்த பக்தின்றது என்னது? ஈஸ்வரனை எல்லா ஜீவராசிகள்லையும் பார்க்கிறது. குரங்கு, எறும்பு, மனுஷன், நாய், பன்னி, கெட்டவன், நல்லவன், சாண்டாளன், பிராமணன், யாரா இருந்தாலும் சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷன ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் எவன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பஜிக்கிறானோ, ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா. அப்ப பக்தி என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுது, வியாபகமாயிடுது. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? சர்வ வியாபகமா இருக்கார் அப்படின்னு பக்தி அவர்கள் பண்ணிக்கிறார்களோ, அப்ப எல்லா ஜீவராசிலையும் பகவான் இருக்காருன்னா எனக்குள்ளாரையும் அவர் தானே இருக்கார். அப்ப இருக்கிறது யாரு அப்படின்னா அவர் தான்ப்பா இருக்கார். இருக்கிறது மற்றதெல்லாம் வேஷம் அப்பா அப்படின்னு யாரு புரியுதோ, தங்கம் சத்தியம், தங்கத்துக்கு மேலதான் எல்லா நாமரூப ஆபரணங்களும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா எது உயர்ந்தது எது தாழ்ந்தது ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எவன் இந்த விதமா புரிஞ்சு பக்தி பண்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் அவனிடத்தில் இருக்கிறேன், அவன் என்னிடத்தில் இருக்கிறான். என்ன அற்புதமான பாக்கியம் பாரு. இது மாதிரி பக்தி பண்ணணும். அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு நான் வேற அவன் வேற அப்படின்னு அந்நியமா பாவிக்காம எல்லாம் அவன்தான் அப்படின்னு பாவிக்கிறது அனன்ய பக்தி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10:20 ஒரு ஸ்லோகம் சொல்றேன். ஈஸ்வரனை பத்தின விசாரம் இது. 10:20 சொல்றாரு, அகமாத்மா குடாகேஷக சர்வ பூதாசயஸ்திதா. ஏ அர்ஜுனா, நான் தான் எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவா இருக்கேன். ஆத்மான என்ன அர்த்தம்? நான் நம்ம சொல்லிட்டு இருக்கேமே சுவாமி, அந்த நான் இருக்கிறது யாரு? அந்த பரமாத்மா தான் நானா இருக்கார். அப்ப நான் சுவாமி பரமம் வேஷம், அதெல்லாம் வேஷம். கம்மனு மூக்குத்தி அதெல்லாம் பொய், இருக்கிறது தங்கம் தான். எல்லா ஆபரணங்கள்லயும் நான் தங்கமா இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க, தங்கம் தானே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி எல்லா ஜீவராசிகள்லயும் அந்த பரமாத்மா தான் நான் ஆத்மாவா இருக்க. அப்ப நீங்களோ நானோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அல்பத்தனத்தெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு இருக்கிறது பரமாத்மா தான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணணும். எங்க இருக்காரு? சர்வ பூதாசய ஸ்திதக, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவர்தான் இருக்கிறார். அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச, அவர்தான் ஆதி, அவர்தான் மத்தியமம், அவர்தான் எண்டாவும் இருக்கார், எல்லாத்துக்கும் அந்தமாவும் இருக்கார் அப்படின்னு வந்து 10:20 சொல்லுது. அப்புறம் 13 வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசாரம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க விசாரம் வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகத்துல பாக்குற விசாரம் அப்படியே இருக்கு 13. ஈஸ்வரனை எப்படி சுவாமி பார்க்கணும் அப்படின்னும் 13 16வது ஸ்லோகம். 13 16வது ஸ்லோகம், 13வது சாப்டர் 16வது ஸ்லோகம். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூத பர்த்ரு ச தத்ஞேயம் கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா அவிபக்தம் ச பூதேஷு, நம்மள்ட்ட இருந்து பிரிவே இல்லாமல் இருக்கார். நம்மள வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரிஞ்சுலாம் இல்லை, எங்கேயோ இருக்கார் அப்படிலாம், கைலாயத்துல வைகுண்டத்துல எங்கேயோ இருக்கார் அப்படிலாம் இல்லை. நம்மள்ட்ட பிரிவில்லாமல் இருக்கார். எல்லா ஜீவராசிகள்லையும் பிரிவில்லாமல் பேதம் இல்லாமல் சதா காலமும் என் கூடையே தான் அகம் அகம் அகம்னு இருக்கார் அவர். அவிபக்தம் ச பூதேஷு, எல்லா ஜீவராசிகள்லையும் மேல கீழெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா, நான் வெளில போகும்போது கோயிலுக்கு போகும்போது வாரத்துல ஒரு நாள் பார்ப்பேன், 2 பேர் வருவாங்க. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்றவங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா தூரத்துல என்னை பார்க்கும்போது, சுவாமி ஏன்னா நான் நல்லா திருப்பண்றோம், நல்ல வஸ்திரம்லாம் போட்டு நல்லா சுத்தமா இருக்கேன்ல, என்னை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கூட வரமாட்டாங்க. தூரமா வயசு ஒரு 30-35 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஏயா கூச்சப்படுற, வாயா பக்கத்துல வாயா அப்படின்னா வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூச்சம். ஐயோ சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தவர், அவரோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமானது, நம்ம எல்லாம் அழுக்கா இருக்கும், இதா இருக்கும்.
இந்த இந்த பேதங்கள் எல்லாம் காணல் ஜல மாதிரி. வாஸ்தவத்துல பேதம் இல்லவே இல்லை. உள்ள அவன் தான் இருக்கான், பரமாத்மா தான் இருக்கான். எல்லா ஜீவராசிகளும் அதான் இங்க சொல்லுது, அவிபக்தம் ச பூதேஷு, எல்லா பூதங்கள்லையும் ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிவில்லாமல் இருக்கார். ஆனா எப்படி தெரிகிறார்? விபக்தம் இவச்ச ஸ்திதம். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பரமாத்மா எங்கேயோ இருக்கார், எனக்கு வேறா இருக்கார் அப்படின்னு. அஜ்ஞானத்தினால நம்ம பார்க்கிறோம் அவர் வேற நான் வேற அப்படின்னு. ஆனா இருக்கிறது பரமாத்மா தான் இருக்கார், நமக்குள்ளாரையே இருக்கார். பூத்த பர்த்துச்ச தத்ஞேயம். இந்த எல்லா ஜீவராசிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? தாங்கிறவர் அவர் தான். நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இருந்தாதானே இந்த தேகம் நிற்கும், இந்த மனசு புத்தி எல்லாம் நிற்கும். அப்ப அவர் தான் நானா இருந்துகிட்டு இந்த தேகத்தையே தாங்குறார். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகிஷ்ணு அப்படின்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரனா இருந்துகிட்டு எல்லாத்தையும் நாசமும் பண்றார். அதே நேரத்துல விஷ்ணுவா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா இருந்துட்டு சிருஷ்டி கர்மத்தையும் ஸ்திதி கர்மத்தையும் அவர் தான் பண்றார். அப்ப ஒரே பர்சன் தான் மாயையோட சேர்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கார். அவர் எங்க இருக்கார்? எல்லாத்துக்குள்ளாரையும் வேறுபாடு இல்லாம இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 16ல வேற ஒரு ஸ்லோகம் இருக்கு. 22வது ஸ்லோகம் 13வது சாப்டர்ல 22வது ஸ்லோகம். இதெல்லாம் எடுத்து மெதுவா பாருங்க. உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹேஸ்மின் புருஷः பரஹ. அற்புதமான ஸ்லோகம். ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா உபதிரஷ்டா. இந்த தேகம் மனசு புத்தியில இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, நம்ம தான் ரிஃப்ளெக்ஷன். நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரிஜினலை விட்டுட்டோம். நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன், சிதாபாசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புத்தியில மனசுல இந்திரியங்கள்லாம் அந்த பரமாத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் படுது, அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற எல்லா காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபதிரஷ்டா. இப்ப நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த ரிஃப்ளெக்ஷன் பரமஹம்சானந்தான்ற ரிஃப்ளெக்ஷன் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி 80 பேர் பாடம் கேட்குறீங்களே, ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருந்துகிட்டு இந்த பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. காதுல இருக்கிற அபிமானி, மனசுல இருக்கிற அபிமானி ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து உள்ள அபிமானம் இல்லாம அவரு பிம்பபூதமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கு பேர் உபதிரஷ்டான்னு பேர், சாட்சியா இருக்கார். அது மட்டும் இல்ல, அவர்தான் பர்த்தா, அவர்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவரா இருக்கார். அவர் இல்லைன்னா கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவர் தான் நம்மளை தாங்குறார், நம்மளை போஷாக்கு பண்றார். அவர் தான் போக்தா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம போக்தா அப்படின்னு. அவர் பிரகாசம் பண்றது மூலமா, எல்லாத்தையும் அறியறவரா இருக்கிறது மூலமா அவர் தான் எல்லாத்தையும் போகம் பண்றார். கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த விஷயத்தையும் போகம் பண்ண முடியாது. அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? அந்தர்யாமியா உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் அவர் தான் போகம் பண்றார். நான் சாப்பிடல சுவாமி, நான் கேட்கல பாடம், நான் கேட்கல, நான் பார்க்கல. யாரு பார்க்கிறா? உள்ள இருக்கிறவன் பார்க்கிறான், உள்ள இருக்கிறவன் கேட்கிறான், உள்ள இருக்கிறவன் தான் வந்து சாப்பிடுறான். எல்லாம் பரமாத்மா தான் பண்றார். போக்தா அவர்தான். அவர்தான் மகேஸ்வரன். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் தேவர்களுக்குள்ளாரையும் எல்லா இந்த லோகத்துல இருக்கிற பெரிய பெரிய எல்லா ஈஸ்வர தன்மையோட யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த மொத்த கிரியேஷன்லயும், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்குள்ளாரையும் அவர்தான் வந்து கான்சியஸ்னஸா இருக்கார். அவர்தான் மகேஸ்வரனா இருக்கார். அவர்தான் பரமாத்மா இது சாப்யுக்தோ. அவர்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? தேகே அஸ்மின் தேகே. இந்த தேகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா வந்து இருக்கார் அப்படின்னு, சச்சிதானந்தமா இருக்காருன்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயம் சொன்னதுக்கு பிறகு அந்த 22க்கு அப்புறம் 23வது ஸ்லோகத்தையும் எடுக்கணும். அப்ப பக்தி எப்படி பண்ணணும் சுவாமி? ஒருத்தனோட நிதித்தியாசனத்துல ப்ராசஸ்ல போகும்போதே நானே அவனா இருக்கேன், நானே அவனா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கிறதுக்கு தான் இந்த அனன்ய பக்தி தேவைப்படுது. யஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைசக சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோ அபிஜாயதே. இந்த விதமா எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது ஒரே தத்துவம் தான், பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். ஜீவர்கள்னு ஒரு இல்ல, ஜெகத்துன்னு ஒண்ணு இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கிரீன் தான், அதுக்கு மேல எல்லாம் காட்சிகள் தான்.
அதே மாதிரி பரமாத்மான்ற ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாம் இந்த மாயையோட குணங்கள் பண்ற காரியம், எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பிரகிருதியையும் இந்த ஆத்மாவையும் குணங்களோடு சேர்ந்து அறிகின்றானோ அவன் எந்த விதத்துல இருந்தாலும், பிராமணனா இருக்கலாம், சாண்டாளனா இருக்கலாம், எந்த அவஸ்தையில வேணா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் என்ன ஆகிறது இல்லை, திரும்ப இங்க பிறக்கிறது இல்லை. அப்ப பிறக்காம போகணும் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஞானத்தை நம்ம அடையணும். சர்வம் பிரம்மமயம் அப்படின்ற ஞானத்தை அடையணும். ஈஷாவாசியம் இதம் சர்வம்ன்ற ஞானத்தை அடையணும். இதே இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 27, 28 பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம். 13வது சாப்டர் 27, 28 2 ஸ்லோகம் எடுத்துங்க. அதுலயா இருக்கு, ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத் ஸ்வவினிஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. அற்புதமான ஸ்லோகம் இதுதான். ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது இதை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணரும் இதுதான் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் அப்படின்னு அந்த வேதாந்தம் சொல்ல வர்றது இதுதான். சமம் சர்வேஷு பூதேஷு. ஈஸ்வரன் எங்கப்பா இருக்காருன்னா சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளும் உண்டான கிரியேஷன்ல இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் எப்படி இருக்காருன்னா எல்லா சரம் அச்சரம், அசைகிறது அசையாதது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த பரமேஸ்வரன் என்னவா இருக்காருன்னா திஷ்டந்தம் பரமேஸ்வரம் சமம் சர்வபூதேஷு, எல்லாத்திலையும் ஈக்குவலா இருக்கார். ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா காமெடியன், வில்லன், ஹீரோ, ஹீரோயின், பாப்பி, புண்ணியாத்மா, அங்க இருக்கக்கூடிய மலைகள், ஜலம், பஞ்சபூத்தங்கள், எல்லா காட்சிகளும் நம்ம பாக்குறோம். எல்லா காட்சிகள்லயும் ஆதாரமா எது இருக்கு? ஸ்கிரீன் தானே இருக்கு. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பேதத்தோட இருக்கா, சமமா இருக்கா? எல்லாத்துலயும் சமமா இருக்கு. அதே மாதிரி இந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸா எல்லாத்திலையும் சமமாக இருக்கிறார். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். எப்படி இருக்காருன்னா இந்த நாமரூபங்கள் எல்லாம் நாசமா போகுங்க, செத்தே போகும். நம்ம எதுல அபிமானம் வச்சிருக்கோமோ இது இல்லாம போகும். புதைச்சாங்க அப்படின்னா, எரிச்சாங்கன்னா உடனே போயிடும். புதைச்சாங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் மண்ணா போயிடும், ஒன்னும் தேராது. 4 எலும்பு தும்பு தான் மிச்சம் கிடைக்கும். இதுலதான் அபிமானம் வச்சிருக்கோம். இதுல எல்லாத்திலையும் நாசமாகக்கூடிய, எல்லாத்திலையும் நாசம் இல்லாதவரா இந்த பரமாத்மா இருக்கார். நான் இருக்கேன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ யக பஷ்யதி ச பஷ்யதி, அவனே பார்க்கிறான். எவன் பார்க்கிறான்? அவனே பார்க்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகத்துல 18வது சாப்டர்ல 61 எடுக்கணும். 18வது சாப்டர்ல 61வது ஸ்லோகம் இருக்கு. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருக்கார். எல்லா ஜீவராசி எனக்குள்ளாரையும் அவர் தான் நான் நானா இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் நானா அவர் தான் இருக்கார், சாட்சியா இருக்கார். அப்ப அப்படி சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிராமையன் சர்வாபூதான், மாயையோட நம்ம மயங்கி கிடக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் ஈஸ்வரனா இருந்துகிட்டு நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவரா இருக்கார். உள்ள இருந்துகிட்டு அவர் அந்தர்யாமியா இருந்துகிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிற, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கிற ஈஸ்வரனா இருக்கார். அப்ப சகுணமா ஈஸ்வரனா உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு நம்மளை எல்லாத்தையும் ஆள்பவரா இருக்கார். கமாண்டேட்டரா இருக்கார். டிக்டேட்டரா உள்ள இருந்துட்டு எல்லாத்தையும் பண்றார். ஈஸ்வரன் இருக்கார். அப்ப ஈஸ்வரன் உள்ள இருக்கார். அப்படி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதோட முக்கியமா இத்தனை ஸ்லோகங்கள் பகவத்கீதையில நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஸ்லோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அவ்வளவு எக்ஸாக்டான ஸ்லோகங்கள்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 6:11 முக்கியமான மந்திரம் அதுதான். இப்ப இந்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? போக்தாரம் யஜ்ய தபசாம் சொல்லுதா. இந்த நம்ம தேகத்திலிருந்து நான் எஜமானன் அப்படின்னு யஜ்யங்களை பண்றோம், நான் தபஸ்வி அப்படின்னு நிறைய தபஸ பண்றோம். இதை எல்லாத்தையும் போகம் பண்ணக்கூடிய போக்தா யாருப்பா அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் தான். உள்ள இருந்துகிட்டு யஜ்யங்களுக்கு எஜமானனா கர்த்தாவாகவும் அவர் தான் இருக்கார், அவர் தான் போக்தாவாகவும் இருக்கார். ஏன்னா உள்ள இருக்கிறது ஒரே தத்துவம் தாங்க, வேற யாரும் இல்லைங்க, ஒரே ஆள் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாம என்னது, சர்வலோக மகேஸ்வரம். உள்ள இருக்கிற போக்தா மட்டும் அவர் இல்ல, அவர் தான் எல்லா லோகத்துக்கும் மகேஸ்வரனா இருக்கார்.
அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா சுகிருத்தம் சர்வபூதானாம், எல்லாத்துக்கும் வெல்விஷரா இருக்கிறவர், எல்லாத்துக்கும் ஹிருதயத்தை இவர் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது அவர் தான் நினைக்கிறார். ஈஸ்வரன் யாருக்கும் இவன் கெட்டு போகட்டும் நாசமா போகட்டும்னு பகவான் நினைக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் சுகிருத்தம், நம்ம கூடயே இருக்கார், நம்ம கூடயே இருந்துட்டு நமக்காக நல்லது பண்றவர். அப்படிப்பட்டவர் பரமேஸ்வரன். இந்த விதமா ஞாத்வா மாம் சாந்தி ரிச்சத், இந்த விதமா அறிந்து அவன் சாந்தியை அடைகின்றான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. ஆச்சாரியார் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை பேஸ் பண்ணி தான் பாஷ்யம் பண்றார். மந்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6:11 போட்டா சரியா இருக்கும். மந்திரம் என்னன்னா ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட்டஹா, ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூட்டஹா, ஒரே ஒரு தேவன் தாங்க, ஒரே ஒரு ஆள் தான், ஒரே தேவன் தான், ஈஸ்வரன் மட்டும்தான் ஒரே தேவன். சர்வபூதேஷு கூட்டஹா, எல்லா ஜீவராசிகள்லயும் ரகசியமா இருக்கான். ஹிருதய குகையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்புரணமா, வெறும் அவேர்னஸா, கான்சியஸ்னஸா, சச்சிதானந்தமா அவன் மட்டும்தான் இருக்கான், ஒரே ஒரு ஆள் தான். அவன் ஐயோ ஹிருதயத்துல இருக்கானா சுவாமி அப்படின்னா இல்ல இல்லப்பா, அவன் தான் சர்வவியாபி. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, ஹீரோக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, வில்லனுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, நம்ம பார்க்குற எல்லா காட்சிகளுக்குள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு. அதே நேரத்துல சொல்லலாம் ஸ்கிரீன் உள்ள இருக்கா அப்படின்னா இல்ல இல்ல, காட்சிகளுக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. ஹீரோக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு, காமெடியனுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் இருக்கு, காமெடியனுக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு. மலைக்கு பார்க்குற காட்சிகள்ல இருக்கக்கூடிய அதுக்கு உள்ளாரையும் இருக்கு, அதுக்கு வெளியிலையும் இருக்கு. அப்ப ஸ்கிரீன் எப்படி சர்வ வியாபகம். அதே மாதிரி வந்து பரமாத்மா எனக்குள்ளார மட்டும் இருக்காரு அப்படின்னா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார மட்டும் இல்ல, சர்வ வியாபகமா இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், எல்லாத்துக்கும் வெளியிலையும் அவர் தான் வியாபிச்சு இருக்கார், சர்வ வியாபியா இருக்கார். என்ன மந்திரம் பாருங்க, ஒரு மந்திரம் முதல் லைன் சொல்லுது எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளரையும் ரகசியமா இருக்கார் அப்படின்னு, அடுத்த லைனே சொல்லுது அவர் சர்வ வியாபகமா இருக்கார். அப்ப உள்ளயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார். சர்வ பூத்தாந்தராத்மா, அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா இருக்கார். நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோமே நான் நான் நான், இந்த நான் அவர் தான் நான். அது மட்டும் இல்ல, எப்படி இருக்கார் சர்வபூத்தங்களுக்கு ஆத்மாவா இருந்துகிட்டு சர்வ கர்மாத்தியக்ஷக, நம்மளுடைய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காராம். அத்தியக்ஷகன சூப்பர்வைசிங், பண்ணு பண்ணு, இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கார், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கார், உள்ள இருந்தே பார்த்துட்டு இருக்கார். பாடம் சொல்றியா, பொய்யா சொல்றியா, உண்மையா சொல்றியா, எதுக்காக சொல்ற, என்னோட இன்டென்ஷன் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சர்வ பிரத்திய சாட்சி, உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், எல்லா தாட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம பண்ற எல்லா கருமத்துக்கும் ஆதாரம் அவர் தான், பார்வையாளனா இருக்கார், கர்மாத்தியக்ஷக. அது மட்டும் இல்ல, பலனை கொடுக்கிறவர் அவர் தானே, எல்லா கர்மத்துக்கும் கர்ம பல தாத்தாவா பலன் கொடுக்கிறவரும் அவர் தான். அது மட்டும் இல்லாம சர்வ பூத்தாதிவாசக, அவர் தான் எல்லா பூத்தங்களுக்கும் உள்ளார அதிவாசமா பண்றார், ஆதாரமா அவர் தான் வாசம் பண்றார். இந்த தேகத்துல நான் இல்ல, பரமஹம்சானந்தன் ஒரு ஆள் இல்லைங்க, அவங்க சொல்லிக்க நான் இல்ல, யார் இருக்கா, இந்த தேகத்துக்குள்ளார அவர் தான் இருக்கார், பரமாத்மா தான் இருக்கார். அவர் எப்படி இருக்கார், சாட்சியா இருக்கார், சாட்சி சேத்தாவா இருக்கார், சைத்தன்யமா இருக்கார், உணர்வா இருக்கார். கேவலோ நிர்குணஸ்ச, ரொம்ப அற்புதமான மந்திரம், வெறும் நிர்குணமா இருக்கார் உள்ளுக்குள்ளார. அவர்தான் சாட்சி, அவர்தான் உணர்வா இருக்கார், சைத்தன்யமா இருக்கார், அவர்தான் வெறும் நிர்குணமா இருக்கார். அவர்தான் உள்ள இருந்துகிட்டு கர்மத்தை எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருக்கார், அவர்தான் உள்ள இருந்துட்டு கர்ம பலன்களை கொடுக்கிறார். அப்ப கர்ம பலன்களை கொடுக்கிறாருன்னா சகுனம் வந்துடும். அப்போ கர்ம பலனை கொடுக்கிறார், சகுனமா இல்ல இல்ல, அவர் தான் நிர்குணமாவும் இருக்கார். மாயையோடு சேர்ந்தா சகுனம், மாயை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். மாயையோடு சேரும் போது ஈஸ்வரன் ஆகிறார், மாயை இல்லாம சுத்த பிரம்ம தத்துவமா அவர் தான் இருக்கார். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இப்படி பார்க்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல பார்க்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி வருது, சாமி உள்ள இருக்காருன்னு சொல்றீங்களே, அவர் இருக்காரா இல்ல நான் இருக்கேன்னா? நான் தானே சாமி இருக்கேன், எனக்கு வந்து ஏன் அப்ப அவர் இருந்தாருன்னா நான் பிரம்மம்னு எனக்கு தெரியாம எப்படி இருக்கும், நான் உள்ள ஒரு ஆள் தான் சாமி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 4-6 மந்திரம் இருக்கு. இப்ப இதே மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துலயும் இருக்கு,
துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணனன்யோ அபிச்சாகசீதி. அற்புதமான மந்திரம் இது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய ஹிருதய குகை இருக்குல்ல, ஒரு மரத்தோட கிளை மாதிரி. இதான் மரம், நம்ம தேகம் தான் மரம். இந்த மரத்துல ஒரு பிரான்ச் எது அப்படின்னா புத்தி, அது ஒரு பிரான்ச். மனசு ஒரு பிரான்ச், இந்திரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரான்ச். இந்த புத்தின்ற கிளையில பாத்தீங்க அப்படின்னா 2 பட்சிகள் இருக்கான். துவா சுபர்ணா சயுஜா சகாயா, 2 இணை பிரியாம இருக்கா. 2 சிட்டுக்குருவி இணை பிரியாம அந்த புத்தின்ற கிளையில உட்கார்ந்து இருக்கு. அந்த சிட்டுக்குருவியில பாத்தீங்கன்னா ஒரு கிளி என்ன பண்ணுது, கிளின்னு எடுத்துங்க, கிளி தான் நிறைய இடத்துல இருக்கு, கிளின்னு எடுத்துங்க, கிளி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயோர் அந்யக பிப்பலம் சுவாதுவத்தி, ஒரு கிளி பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை போகம் பண்ணுது. இந்த மனசுல இருக்கிறது, புத்தியில இருக்கிறது, இந்திரியத்துல இருக்கிறது, எதெல்லாம் சம்பந்தப்படுதோ எல்லாத்தையும் சுக துக்கங்களாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னா, எதையுமே போகம் பண்ணாம வெறுமனே பார்த்துக்கிட்டு இருக்கு சாட்சியா. ஒரிஜினல் பிம்பம், அந்த பிம்பத்தோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம். இந்த பிரதிபிம்பம்னு சொல்லக்கூடிய ஜீவர்கள் என்ன பண்றோம், நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கேன், பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்திலேயே இருக்கிற அந்த பிம்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, எதையுமே போகம் பண்ணாம வெறும் சாட்சியா இருக்கு. அப்படி சாட்சியா இருக்கிறத என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, மந்திரம் சொல்லுது. 7வது மந்திரம் தியானத்துக்கு பத்தி சொல்லுது. சமானே விருக்ஷே புருஷோ நிபக்னஹ. சமான விருட்சம், ஈஸ்வரன் எங்க இருக்காரோ அதே ஹிருதயத்துலதான் இந்த ஜீவனும் இருக்கான், கூடயே இருக்கான். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா முக்த புருஷனா இருக்கான். அதே நேரத்துல ஜீவன், பிரதிபிம்பமா இருக்கிற ஜீவன் நிமக்னக, நிமக்னகன அந்த சம்சாரத்துல பாத்தீங்கன்னா மூழ்கியவனா இருக்கான், முங்கி போய் கிடக்கிறான். ஐயோ சாமி துக்கமோ துக்கம் சாமி அப்படின்னு. அவன் என்ன பண்றானா, அனீஷையா, ஒருத்தர் உள்ள இருக்கிறவர் பிம்பமா இருக்கிறவர் ஈஸ்வரனா இருக்கார். அதே நேரத்தில் அந்த பிரதிபிம்பமா இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஜீவனா இருக்கிறது அனீஷையானா, சக்தி சாமர்த்தியமே இல்லாம ஐயோ என்னால முடியல ஜி, இது என்னால முடியல ஜி, முடியல ஜி, முடியல ஜி அப்படின்னு நம்மளால பாத்தீங்கன்னா எனக்கு சாமர்த்தியமே இல்லை சாமி, ரொம்ப தவிக்கிறேன் சாமி, யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியல. ஆனா உள்ள இருக்கிறவன் பக்கத்திலேயே இருக்கான், அவன் சர்வசக்திமானா இருக்கான், சர்வசக்திமானா இருக்கான், சர்வஜனா ஒருத்தன் பக்கத்திலேயே இருக்கான். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சம்சாரத்துல மூழ்கி நான் துக்கியா சம்சாரியா இருக்கேன். அப்படிப்பட்டவன் அனீஷையா சோச்சதி முக்கியமான ஒரே புலம்பல், மயங்கி போய் நான் தான் பிம்பம், பிரதிபிம்பமும் பிம்பமும் வேற வேற இல்ல, நான் ஈஸ்வரனா தான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னு அறியாம இந்த பிரதிபிம்பம் என்ன நினைச்சுக்குது, தான் தனின்னு நினைச்சுக்கிட்டு, தான் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுது, ஒரே மோகத்துல மயங்கி போய் பாத்தீங்கன்னா சோச்சத்தினா சோகத்தை அடைகிறது. இதே நேரத்துல ஜுஷ்டம் யதா பஷ்யன் அந்யமீஷம், இந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா எப்போ நம்ம உள்ளுக்குள்ளா இருக்க அந்தர்யாமி, அவன்தான் சுத்த பிரம்மம், அவன்தான் பிரம்மஸ்வரூபம், என்னோட பிம்பம் அப்படின்னு ரொம்ப பூஜைக்குரிய அந்த ஈஸ்வரனை எவன் பாத்தீங்கன்னா பார்க்கிறானோ இந்த தியானத்தினால, தனக்கு அந்நியமா இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த பிம்பத்தை பாத்தீங்கன்னா எப்போ இவன் ஜீவனா இருக்கிற இவன் எப்போ பார்க்கிறானோ, அஸ்ய மகிமானம் இது வீட்ட சோக, ஐயோ நான் இதுவரைக்கும் நான் வேற அவன் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இருக்கிறது அவன் தான் இருக்கான், நானும் ஒரு ஆள் இல்லவே இல்லை, இருக்கிறது பரமாத்மா மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு அவனுடைய மகிமையை, ஈஸ்வரனோட மகிமை என்னது, எல்லா ஜீவராசிகள்லையும் சமமா இருக்கக்கூடியது, சச்சிதானந்தமா இருக்கிறதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு வீக்க சோக்க, அவனுடைய சம்சார சோக்கங்கள் எல்லாம் இல்லாம போகுது, முக்தியை அடைகின்றான் அப்படின்னு மந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர மந்திரம் சொல்லுது. அப்ப இப்ப நம்ம பண்ண போற தியானம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை பார்க்கறதுக்கு. பிரதிபிம்பமா இருக்கிற நம்ம அந்த பிரதிபிம்பம் நான் இல்லை, பிரதிபிம்பம் எங்க இருக்கு, இந்த மனசுல ரிஃப்ளெக்ஷன் வருது. இந்த மனசுல உண்டாகிற ரிஃப்ளெக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம், புத்தியில இருக்கக்கூடிய அந்த பிம்பபூதமா இருக்கிறதையே சதா பார்க்க போறோம்.
பார்க்க 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 இந்த பிம்பமும் பிரதிபிம்பமும் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுபட்டதாயிடும். லோகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா துவைத்தங்கள் உண்டாகும், துவைத்த விஷயங்கள் தான் இருக்கு. இதே உள்ள திரும்பி அந்த பரமாத்மாவையே தரிசனம் பண்ணணும். அப்ப அந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா அவர் தான் போக்தாவா இருக்கார், அவர் தான் கர்த்தாவாவும் இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீயா இந்த ஸ்லோகத்துல இருக்கிற 29வது ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி மனசை நல்லா பக்குவப்படுத்திங்க. நான் பண்ணல, ஈஸ்வரன் உள்ள இருந்து ஈஸ்வரன் யஜ்ஞத்தையும் அவர் தான் பண்றார், தபஸையும் அவர் தான் பண்றார், எல்லாம் அவர் தான் பண்றார். ஏகோ கர்த்தா, ஒரே கர்த்தா தான். போக்தா யாரு? நான் போகம் பண்ணல, அவர் தான் போகம் பண்றார். ஒரு சரீரத்துல பெரிய சுகத்தை போகம் பண்றார், இன்னொரு சரீரத்துல பாத்தீங்கன்னா துக்கத்தை போகம் பண்றார். போகம்னா என்ன அர்த்தம்? வெறும் பிரகாசம், சாட்சி, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறவர் அவர் தான் இருக்கார். அவர் தான் போக்தா. அப்ப நான் போக்தா இல்லை, நான் கர்த்தாவும் இல்லை. அவர் தான் இருக்கிறது ஒரே தத்துவம். சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரனா அவர் தான் இருக்கார். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்லது நினைக்கிறவர் அவர் தான், சுகிருத்தமா இருக்கார் அப்படின்னு அவர் தான் பிரம்மமா இருக்கார். நான் அவராத்தான் இருக்கேன் அப்படின்னு அறிந்து இவன் என்ன பண்றான், இந்த ஜீவன் சாந்தியை அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் 29வது மந்திரம் முடியுது. அப்ப இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. நான் சாஸ்திரத்தை இவ்வளவு நாள் கேட்டாலும் கூட அந்த பார்க்கிறது நடக்கணும். நான் அவனை பார்த்தாதான் பாத்தீங்கன்னா பிம்பம் பிரதிபிம்பத்தோட ஐக்கியமாகும். தந்திர சாஸ்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தந்திர சாஸ்திரங்கள் சிவபெருமான் பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு சொல்ற. இந்த தந்திர சாஸ்திரங்கள்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி அமாவாசையோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. பௌர்ணமி எப்ப சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை சந்திரனுக்கு. இந்த சந்திரனுக்கு பிரகாசம் சூரியன்ல இருந்து பிரகாசத்தை கடன் வாங்கி அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பூமியை நோக்கி திரும்புது. அப்ப திரும்பும் போது பாத்தீங்கன்னா பூரணமா பூமியை நோக்கி திரும்பிச்சு அப்படின்னா சூரியனோட பிரகாசம் சந்திரன்ல பட்டு சந்திரன் பூமியை நோக்கி திரும்பும் போது நமக்கு பூர்ணிமான்றது பாத்தீங்கன்னா 15 கலைகளோட பூரணமா தெரியுது. இப்ப நம்ம எல்லாம் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உலகத்தை பிரகாசம் பண்றோம். சந்திரன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோ சந்திரமா, மனசுதான் சந்திரன், மனசுதான் தேவதா சந்திரன். சூரியன் எது? புத்தி தான் பாத்தீங்கன்னா சூரியன். அந்த புத்தியில பிரகாசம் இருக்கு, அவேர்னஸ் பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கு. இந்த மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிமுகமா பார்த்துக்கிட்டு இருக்கிற மனசை மெதுவா மெதுவா ஒவ்வொரு கலைகளா திரும்பணும். பௌர்ணமிக்கு மறுநாள்ல இருந்து என்ன ஆகும், சாதகனா மாறணும் அப்படின்னா முதல் கலை கட்டாயிட்டே போகும், ஒவ்வொரு கலாவும் கம்மியாயிட்டே போகும். 15 நாள்ல மெதுவா 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 கம்மியாகி 100% இந்த மனசு என்ன ஆகும், 100% புத்தியை நோக்கி திரும்பிடுச்சுன்னா, வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் பார்க்கறதாச்சுன்னா இந்த உலகம்னு ஒண்ணு இல்லாம போயிடும், தெரியவே தெரியாது. சந்திரன் பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு என்ன இருக்கு, சந்திரன் இல்ல, உலகம் தெரியுமா, உலகம் இருண்டு போயிருக்கு. அதே பூர்ணிமால இந்த உலகம் பாத்தீங்கன்னா பிரகாசமா தெரியுது எல்லாம். அதே மாதிரி இந்த மனசு பாத்தீங்கன்னா 100% வெளிமுகமா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கு, சம்சாரம் இருக்கு, அது நீங்கவே நீங்காது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தர்முகமா மாத்தி இந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டும். அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வேதாஸ்வதரத்துல சொல்லியிருக்கு ஜுஷ்டம் பஷ்யன். இந்த பூஜிக்கத்தக்கவரா இருக்கிற அந்த பரமாத்மா உள்ள இருக்கார், அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி 100% உள்ள திரும்பணும் அப்படின்னா இந்த சம்சாரம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் பண்றார். இந்த சந்திரனை வச்சுக்கிட்டு உபதேசம் பண்றார். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், 6வது அத்தியாயத்துல அகமுகமா போய் அந்த பிரம்மத்தை தரிசனம் பண்றது, அகம் பிரம்மாஸ்மின்னு தரிசனம் பண்றது. யோகமா வியோகமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோகம்னா இணைதல், இணைதல் நம்ம வார்த்தை எடுக்கிறோம், யுஜிர் யோகே அப்படின்னு ஒரு தாத்து. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இணைதல் இல்லை. இப்ப சைவ சித்தாந்தத்துல வைஷ்ணவத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் பரமாத்மாவை வைகுண்டத்துக்கு போய் அடையணும், ஸ்ரீமன் நாராயண வைகுண்டத்துக்கு போய் அடையணும், நான் சிவபெருமான கைலாயத்துக்கு போய் அடையணும் அப்படின்னு அவர் வேற நான் வேற போய் அடையணும். இப்ப இல்ல, அவர் எனக்குள்ளார இருக்காரா, இல்ல இல்ல, அவர் எங்கேயோ இருக்கார் அப்படின்னு. ஆனா வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா இணைதல் அப்படின்னு இல்லை, யுஜிர் யோகம்னா சேர்றது அப்படின்னு இல்லை. ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ல போற பின்னாடி வரப்போகுது,
யோகம் இல்ல, வியோகம் ஏவ யோகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ற. வேதாந்தத்துல பிரிதலுக்கு பேர் தான் யோகம். ஆப்போசிட் மீனிங். யோகம்ன்றதுக்கு அர்த்தம் பிரிதல், செப்பரேட் ஆகிறது. என்ன செப்பரேட் ஆகிறது? நான் ஏற்கனவே பிரம்மமா தான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியம் இருக்கு பாத்தீங்களா, தேகம் மனசு புத்தி, இதான் மீடியம். இந்த மீடியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாம போயிடும். அப்ப அந்த மீடியத்துல இருக்கக்கூடிய ஆத்ம புத்தி, நான் தேகம் நான் மனசு நான் புத்தின்னு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதை பாத்தீங்கன்னா வியோகம் பண்ற. இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் யோகம். அப்ப தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் யோகம். யோகம்னா எதையோ அடைய போறது இல்லை, தான் தன்னையே அடையப்பட்ட வஸ்துலையே நான் நிலை பெறுதல். நான் எப்பவுமே இருக்கேன், நான் புதுசா என்ன அடைய போறது இல்லை. பிரம்மம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நானா இருக்கு. அதனால்தான் இந்த சுருதிகள் சொல்லியிருக்கேன். நான் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றது உள்ள நானா பரமாத்மா இருக்காரு. அப்ப பரமாத்மாவை எங்கேயோ போய் அடைய போறதில்லை. அப்ப உள்ளுக்குள்ளாரே இருக்கிற நான், அந்த நானோட என்ன இருக்குன்னா இந்த தேகாதிகள்லாம் சேர்ந்து இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்னா டைவர்ஸ் பண்ண போறோம், எல்லாத்துலயும் செப்பரேட் பண்ண போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு பேர். அதுக்கான பிரயத்தனம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் 6வது அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த 3 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா ஆதி மத்தியமம் அந்தம். இந்த 6வது இந்த 29வது ஸ்லோகத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம் 6வது அத்தியாயத்துல. 6வது அத்தியாயத்துல 29 30 ஸ்லோகத்துல இதே நம்பர் தான் அங்க பார்க்க போறோம். அதனால 5:29 இருக்கிறது, 6:29 30 சர்வாத்ம பாவத்தை நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த 3 ஸ்லோகங்கள் சூத்திரம், இந்த ஸ்லோகங்களை வச்சுக்கிட்டு 6வது அத்தியாயத்துக்குள்ளார நம்ம பிரவேசம் பண்ண போறோம். இதோட இந்த அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கொட்டேஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நேற்று பண்ண முடியல, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் சொன்னேன். அதனால சித்தத்தை நல்லா வச்சுங்க. நான் கர்த்தா இல்லை, ஈஸ்வரன் தான் கர்த்தா. நான் போக்தா இல்லை, நான் அனுபவிக்கிறேன், பகவான் தான் அனுபவிக்கிறேன். உள்ள இருந்து எல்லா ஜீவராசிலையும் அவர் தான் இருக்கார். இந்த கன்விக்ஷன் நமக்கு நல்ல முறையில வந்துச்சு அப்படின்னா அத்வைத சித்திக்கு பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் இடர்பாடே நடக்காது. பகவான் நமக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவார். நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுவார். நான் தான் இருக்கேன், உனக்குள்ளார இருக்கேன், எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவார். அதனால பாத்தீங்கன்னா பேதத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நம்ம ஆத்மஸ்வரூபத்துல நிற்கிறோம். இதுதான் இங்க தாத்பரியம். இதோட இந்த அத்தியாயமானது பரிசமாப்தமாகுது. நாளைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி லீவ் விட்டுருவோம். நிறைய பேர் பிள்ளையார கும்பிடுவீங்க, நல்ல நாள். அதுமா நான் பஞ்சமியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நாளை மறுநாள்ல இருந்து ஒரு 2-3 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்லோகம் ஒரு சம்மரி பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். நவமியில இருந்து நம்ம 6வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். அப்ப நாளைக்கு ஹாலிடே, நாளை மறுநாள்ல இருந்து சம்மரி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் ய படேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பஜசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத்பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நமஸ்காரம் ஜி. ரொம்ப பாக்கியம் உங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நல்லா அனுகிரகம் பண்ணட்டும். 5வது அத்தியாயம் வரைக்கும் வந்தாச்சு. பொறுமையா கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணட்டும். என்னோட பூர்ண ஆசீர்வாதங்கள்
இது எல்லாத்துக்கும் இருக்கு. வேற